பொதுவாக ஒரு மனுஷன் ஆன்மீகத்தை தேடி ஓடுறான் அப்படின்னா என்ன காரணமாக இருக்க முடியும்? அதிகபட்சமாக என் உடம்புல இருக்கிற தீராத நோய் சரியாகணும். எல்லா பக்கம் ட்ரீட்மெண்ட் பார்த்தாச்சு, நோய் சரியாக மாட்டேங்குது, இதுக்கு ஆன்மீகத்தில் ஏதாவது தீர்வு இருக்கா, இப்படி தேடி வருவாங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, என் வாழ்க்கையில் தொடர்ந்து பிரச்சனைகளை மட்டுமே பார்க்குறேன், அதுலேருந்து நான் விடுதலை வர்றதுக்கு என்ன வழி இருக்குது, இந்த ஆன்மீகம் எதையாவது சொல்லி கொடுத்துருக்கா, இப்படித்தான் தேடி வருவாங்க. ஆன்மீகம்னா குறிப்பாக சித்தர்களை பற்றியோ சித்த வித்தைகளை பற்றியோ தேடும் போதெல்லாம் மனுஷனோட அடிப்படை தேவை என்னவா இருக்கும் அப்படின்னா, உடல் நோய்கள் சரியாகணும், வாழ்க்கையில் இருக்க பிரச்சனை சரியாகணும். அது கடனாக இருக்கலாம், அடிக்கடி வர்ற தோல்விகளாக இருக்கலாம், தடைகளாக இருக்கலாம். இதெல்லாம் விலகிறதுக்கு சித்தர்கள் என்ன சொல்லி வச்சுருக்காங்க. இப்படி தேடி போகும்போது பலரும் பலவிதமான சூத்திரங்கள், ரகசியங்களை சொல்லி தருவாங்க. இப்படி இப்படி செஞ்சா வாழ்க்கையில் இப்படி டெவலப் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் கொஞ்சம் தனித்துவமாக போகர் சித்தாந்த சபை, நம்ம சபை என்ன சொல்லுதுன்னா, தீராத உடல் பிணிகள், உடம்புல என்ன நோய் இருந்தாலும் சரி, தீராத உள்ள பிணிகள், மனசுல என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, தீராத வாழ்க்கை பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் தனஞ்சயனை பயன்படுத்தக்கூடிய சூத்திரம் மட்டும் தெரிஞ்சா போதும், நம்ம வாழ்க்கையில அதிசயம் நடக்கும் அப்படின்னு சொல்றோம்.